ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன பட்டை தெரியுதுங்களா? புளியம்பட்டை. இதில் இன்றைக்கி ஒரு வைத்திய குறிப்பு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எதுக்குன்னு கடைசியில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பட்டியை இப்போ தூள் தூளாக உடச்சி வச்சுக்க போகிறேன். அம்மியில் நுணுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நுணிக்கலாம். ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால தூள் பண்ணுறது சிரமமாக இருக்கும். தூள் பண்ணியாச்சு. அதை நம்ம ஜல்லடியில் வச்சு ஜலிச்சிக்கலாம். பாருங்கள், இது போல் தான் தூள் பண்ணணும். இப்போ இன்னும் நைஸ் ஆயிடுச்சு. இப்போ ஜல்லடியில் போட்டு ஜலிச்சிக்க போகிறேன். இது வேஸ்ட்டாக என் வீட்டில் இருந்த வேஸ்ட்டான வடிகட்டி தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன யூசேஜுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நைஸ் பவுட்ரு முடிஞ்ச வரைக்கும் நைஸ் பவுடராக எடுத்துக்கோங்க. ஜலிச்ச பிறகு இந்த மாதிரி தாங்க கப்பி வரும். அதுவும் யூஸ் ஆகுங்க. எடுத்து வச்சு நம்ம அப்புறமா ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேஸ்டான கப்பிங்களை அப்புறமா பவுட்ரு பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையானது இதை மட்டும்தாங்க. இப்போ சுத்தமான தேங்காய் எண்ணெய், செக்கான எண்ணெய்ங்க. நம்ம வீட்டிலே தாங்க செக்காடு இருந்த எண்ணெய். அது கொஞ்சம் விட்டுப்போம். இது நல்லா கையிலேயே குழச்சிக்குங்க. ஒரு ஃபைண்ட் பேஸ்ட்டாக இருக்கட்டுங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம தீ காயத்துக்கு புண்ணுக்கெல்லாம் வைக்கலாங்க. இப்போ யாருக்கும் இல்லை, எனக்கு தான் வைக்க போகிறோம். எனக்கு ஒரு பாட்டியம்மா சொன்ன வைத்தியந்தாங்க இது. இதை பாருங்கள், என்னோடய கால் தாங்க இது. நேற்று கஞ்சி காசும் போது தெரியாதனமாக நெருப்பு மெரிச்சு கொப்பளம் போட்டுச்சுங்க. ஒரு பாட்டியம்மா சொன்ன வைத்தியந்தாங்க இப்போ இந்த பவுட்ரு ரெடி பண்ணியிருக்கேன். இதில் இருக்க நச்சு தண்ணியை எடுத்துட்டு நம்ம அந்த பவுட்ரு வச்சு கட்டணும்னு இருக்காங்க. இந்த வேப்பங்குச்சியால் நான் ஓட்டை போடுறேன். ஓட்டை போட்டு அதில் இருக்க நச்சு தண்ணியெலாம் எடுக்கிறோம். நம்மக்கிட்ட பட்ஸ் இருக்குது. அந்த பட்ஸை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மற்ற நச்சு தண்ணியும் எடுத்துருங்க. க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதில் மருந்து வைக்க போகிறோம். வேப்பம்பட்டை. இப்போ இந்த மருந்தை வைக்க போகிறேன். முடிஞ்சால் வேப்பம்பட்டை கிடைச்சா கூட அதையும் சேர்த்து கலந்துக்கோங்க. கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது இப்போதைக்கு. இருந்தாலும் நம்ம கால்றனா ஆறணும் இல்லைங்களா, அதனால் வைக்கிறோம். இப்படி இது மருந்தை 2-3 நாளைக்கு போட்டுன்னு வந்தால் பாட்டியம்மா சரியாயிடுன்னு இருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வைத்தியத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். இப்படிக்கு உங்கள் சங்கீதா.